தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்புகின்றோம். நமது பாவங்களுக்காக பாடுபட்ட ஆண்டவர் இயேசுவின் மாட்சியில் பங்கு பெற இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறை தந்தையின் அன்பு மைந்தர் இயேசுவுக்கு செவிசாய்க்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றிய இயேசுவை போன்று இறை திட்டத்தை அறிந்து வாழ்வில் செயல்படுத்த நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பாடுகள் வழியாக அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற நாம் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. நம் கிறிஸ்தவ வாழ்வு வெறும் வாடிக்கையாக இல்லாமல் ஒவ்வொரு கல்வாரி பலியும் நம்மில் புது மாற்றத்தை கொண்டு வரும் தாபோர் மலை அனுபவமாக அமைய வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலீசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு
உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவிழம் கொண்டீரே. அகவழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை என்றும் கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒன்றும் இல்லாமையிலிருந்து மனிதனை படைத்த கடவுளுக்கு ஆபிரகாமின் முதுமை ஒரு தடை இல்லை. ஆபிரகாமின் வழிமரபினரை வானத்து விண்மீன்களைப் போல பழுகி பெருகிட செய்வதாக வாக்குறுதி கொடுத்து கடவுள் ஆபிரகாமுடன் என்றுமுள்ள ஒரு உடன்படிக்கையையும் செய்து கொள்வதை எடுத்துக்கூறும் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 5 முதல் 12, மேலும் 17 முதல் 18 மற்றும் 21. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசுவின் சிலுவையை எதிர்ப்போருக்கு அழிவு நிச்சயம், ஆனால் கிறிஸ்துவை நம்பும் நமக்கு வாழ்வு நிச்சயம். எனவே மண்ணுலக சார்ந்தவை பற்றி எண்ணாமல் நம் தாய்நாடான விண்ணுலகம் பற்றி நாள்தோறும் சிந்தித்து தன்னை போல வாழ்ந்து ஆண்டவரோடு உள்ள உறவில் என்றென்றும் நிலைத்திருக்க அழைப்பு விடுக்கும் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுந்து வாசிக்கப்படும் 2ஆம் வாசகத்தை வாஞ்சையுடன் கேட்போம். கிறிஸ்து தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 17 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 1 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தனது ஆற்றலால் தமக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 28 முதல் 36 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 28 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அவர்கள் தவக்கால சுற்றுமடல் அனைத்து பங்குகளிலும் வாசிக்கப்பட அனுப்பியிருக்கின்றார்கள். அதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களின் தவக்கால சுற்றுமடல். இயேசுவில் என் அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் துறவியர்களே, என் அன்பார்ந்த மக்களே, இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். உறவே மனிதம், உறவே புனிதம். கடவுள் நன்மைத்தனத்தின் ஊற்று. கடவுளின் கரையில்லா அன்பை கூறுவதுதான் விவிலியம். கடவுளின் அன்பும் மனிதனின் மானக்கேடும் இணையாக செல்வதுதான் வாழ்க்கை. இது இணை கோடுகளாக செல்கையில் மனிதன் கடவுளுக்கு சவாலாகி விடுகின்றான். இவ்வுலகில் அன்பு பலமுறை நொந்து போவதை காண்கிறோம். அன்பு அணுகுண்டையும் தோற்கடிக்கும் வல்லமை கொண்டது என ஐன்ஸ்டைன் கூறிய போதும் மனிதன் ஆக்கம் தரும் அன்பை பயன்படுத்தாது அழிவை தரும் அணுகுண்டைத்தான் பயன்படுத்துகின்றான். தீமை நன்மைத்தனத்தின் ஊற்றான கடவுளுக்கு தொல்லையாக உள்ளது. இயேசு தனது உடலையும் உயிரையும் தந்து தீமையை வென்றுவிட்டார். பாவத்தை காலில் போட்டு மிதித்து விட்டார் என்று திருநூல் கூறினும் பாவத்தின் கோரம் தொடர்கிறது. மனித வரலாறு கொலையிலும் கொள்ளையிலும் ஏய்த்தலிலும் ஏமாற்றுவதிலும் வெற்றி பயணம் நடத்துவதை காண முடிகிறது. உலகில் பெரிய அரசர்களெல்லாம் இரத்த கரை கொண்ட கரங்களை உடையவர்கள். ஆட்சி பீடத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பாவத்தின் அடிமைகளாக, ஆதிக்கவாசிகளாக, அடிமைத்தனத்தை மறைமுகமாக தொடர்பவர்களாக உள்ளனர் என்பது நெஞ்சை பதற வைக்கிறது. மனிதனுக்கு ஒப்புரவு ஏற்படுத்துபவர் இயேசு. மனிதன் இத்தகைய கொடிய செயல்களால் மண்ணை இரத்தக்கரையாக மாற்றிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அதற்கு அன்பெனும் மருந்திட்டு வாழ்வெனும் பரிசு தந்து அமைதி என்னும் வாழ்வை வழங்கி சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, ஒப்புரவை ஏற்படுத்த வருபவர்தான் இயேசு. திருவிவிலியம் அண்ணன் தம்பி இருவர் இருக்க அவர்களால் ஒற்றுமையாக அமைதியாக வாழ இயலவில்லை என்பதை பதிவு செய்கிறது. இது கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் சூழலில் நடைபெறுகிறது. கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையில் ஒருவரின் இதயம் காயப்படுகிறது. கடவுளின் சந்நிதியில் இதயம் பெரிதாகவும் ஆகலாம், குறுகியும் போகலாம், கனிவும் பெருகலாம், கயமையும் குடிகொள்ளலாம். இதயம் அன்பின் ஊற்றாகலாம் அல்லது பொறாமையின் உறைவிடமாகவும் மாறலாம். மனம் மாற மறுக்கும் மனிதன். திருநூல் கூறுகிறது, மனிதன் தவறிழைத்த பின்பும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளாது இருமாப்போடு மன வருத்தம் பெறாது ஆண்டவரிடம் திரும்பி வர மறுத்து விடுகிறான். இதை சீராக்கின் ஞானம் உரக்க கூறுகிறது. அடங்கா மனத்தோர் தொல்லைகளால் அழுத்தப்படுவர். பாவிகள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்வார்கள். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. ஏனெனில் தீமை என்னும் செடி அவர்களுள் வேரூன்றிவிட்டது. உளவியலாளர் கூட இந்த தெளிவுடன் கூறமாட்டார்கள். திருநூல் ஆசிரியர் ஆபேல் காயினின் உறவை வெளிப்படுத்தும் வகையில் உளவியல் ரீதியில் அணுகி அவனை திருத்த முயல்கிறார். ஆண்டவர் விடுக்கும் எச்சரிக்கை அவனில் செவிடன் காதில் ஊதிய சங்கிற்கு ஒப்பாகிறது. சினம் உன்னையும் நண்பனையும் கொல்லும். நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? சினம் உன்னையும் கொல்லும், உனக்கு அடுத்திருப்போரையும் கொல்லும். கடவுளின் முன்னெச்சரிக்கையை கவனித்தால் அவர் மனித உயிரை எவ்வளவு மதிக்கிறார், எப்படியேனும் அதை பாதுகாக்க விரும்புகிறார் என்பது தெரியும். நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் என்றோ? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும்.
நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். இதைவிட தெளிவாக, வெளிப்படையாக, முகத்துக்கு முகமாக இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையை விட வேறு வார்த்தைகள் உண்டோ? காயினின் கடும் சினம் அவனது முகத்தை வாட்டியது. தீயதற்கு அடிமையாகி விடுகிறான் காயின். அவனின் சினமும் அவனின் வெறுப்பும் தலைக்கேறிவிட்டது. அவை அவனை ஆட்டி படைக்கின்றன. தெரிந்தோ தெரியாமலோ அவன் அதற்கு அடிமையாகி விடுகிறான். காயின் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். முதற்கொலை அரங்கேறுகிறது. மனித உயிர் பாதுகாப்பாக இல்லை. பாம்போ வன விலங்குகளோ இயற்கையோ சதி செய்து மனிதனை கொன்றளிப்பதை விட மனிதனே மனிதனை கொல்வதுதான் மிகப்பெரிய அவலமாக உள்ளது. உண்மைதான், தவறிழைத்த மனிதன் தனது பெரிய குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். மறுபடியும் சினம் கொள்ளக்கூடாது. இப்போது மண் மனிதனின் எதிரியாகிறது. மனிதர் கடவுளை விட்டு சென்று விடுகிறான். கடவுள் தண்டித்தாலும் அவர் மனிதனுக்கு கருணை காட்டுகிறார். அதை கூறுவதுதான் இந்த தவக்காலம். கடவுள் அன்பு கரையில்லாதது. அதுவும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. தீமையை நினைப்பவன் அதை கருத்தரிப்பவன். மனதில் இருத்தி பழிவாங்க திட்டமிடுபவன் தனக்கே பகைவன். அவனது உள்ளமும் உடலும் அவனை அடிபணிய வைத்துவிடும். அவன் தீமைக்கு அடிமையாகி விடுகிறான். தன்னை கொல்பவனும் அவனே. கடவுள் மனிதனிடமிருந்து மறைந்து போகிறான். தீமை செய்பவன் கடவுளை விட்டு விலகுகிறான். புனிதம் மறைகிறது, அருள் அகல்கிறது. அவனது முகம் கோபமாகவும் கொடூரமாகவும் மாறுகிறது. தீயவனுக்கு மனிதர் மட்டுமல்ல, கடவுளும் மறைந்து விடுகிறார். அவன் மனசாட்சி மறைகிறது. தொடக்க நூல் கடவுள் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். காயின் ஆண்டவரின் முன்னிலையில் விலகி சென்று விட்டான் என்று கூறுவதை கவனிப்போம். இறைவன் விடுக்கும் அழைப்பு. இவைகளை சரிபடுத்த மனமாற்றம் இன்றியமையாதது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என இயேசு அழைப்பு விடுக்கிறார். அடுத்து மனமாற்றம் உறவை உறுதிப்படுத்த வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருப்பது இறைவாக்கினர் மீகா கூறுகிறார், ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடி, இரக்கம் கொள், கடவுள் முன் தாழ்ச்சியோடு நடந்து கொள். அடுத்து வேண்டியது ஒப்புரவு. காணிக்கைகளை விட முதலில் உங்கள் பகைவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆழ்ந்த நல்லுறையை இயேசு அளிக்கிறார். இவரேதான் தவ காலத்தில் கடவுளோடு உரையாட நேரம் செலவிடு என்கிறார். உண்மை உரையாடல் ஆழ்ந்த உறவால் கணிக்கப்படுகிறது. இந்த தவக்காலம் பாவத்திலிருந்தும் பகைமையிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் விடுதலை தந்து சகோதரனை நண்பனாக ஏற்று யூபிலி ஆண்டையும் ஆயர் மன்றம் தரும் அழைப்பையும் வாழ்வதாகும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் ஆசீரளிக்கும் மேதகு ஆயர் ஏ. ஸ்டீஃபன், தூத்துக்குடி மறை மாவட்டம். ஆயருடைய அழைப்பை ஏற்று பாவத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்வு வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மனிதர்களாகிய நம் அனைவருடைய மனங்களிலுமே பலவித குழப்பங்கள் காணப்படும். பலருக்கும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள் உண்டு. எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லையே, என்னுடைய கடன்களை எல்லாம் எப்படி அடைக்கப் போகிறேனோ தெரியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறேனோ தெரியவில்லையே என்கின்ற பலவித குழப்பங்கள் நம்முடைய மத்தியிலே, நம்முடைய மனதிலே ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும், இந்த குழப்பத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது எது என்பதற்கான அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன.
முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு குழப்பம். முதிர்ந்த வயது, குழந்தைகள் இல்லை, தனக்கு பின் யார் தன்னுடைய சொத்துகளுக்கு வாரிசாக மாறுவார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் அவருடைய மனதிலே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவருடைய வாக்கு ஆபிரகாமுக்கு வருகிறது. கடற்கரை மணலை போல, வானத்து விண்மீன்களைப் போல நான் உன்னுடைய சந்ததியை பலுகி பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இப்படி சொன்ன பொழுதிலும் கூட அது நிறைவேறுவதற்கு கால தாமதமாகி கொண்டிருந்ததால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே பெரிய குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து அவரை விடுவிக்க ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்கின்ற உறுதியை கொடுக்க ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் பதிவு செய்கின்றது. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை முழுமையாக நம்புகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கண்டார் என்று பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகமானது ஆண்டவருடைய குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறது. தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலே அதிகமாக போதனைகளுக்கு, புதுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த ஆண்டவர் தன்னை சரியாக மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோமா என்கின்ற கேள்விதனை சீடர்களிடத்தில் எழுப்புவார். மக்கள் என்னை யார் என சொல்லுகிறார்கள்? சீடர்கள் சொன்ன பதில்களிலிருந்து மக்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். அந்த குழப்பங்களுக்கு, அந்த தவறான புரிதல்களுக்கு விடை கொடுக்கவும், தன்னுடைய பணிவாழ்வின் இலக்கு என்ன என்பதை தெரிவுபடுத்தவும் இந்த ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வானது அவருக்கு உதவி புரிந்தது. அவருடைய அந்த பணி வாழ்வில் ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தியது என்று நாம் பார்க்கின்றோம். அங்கே வானம் திறக்க ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவர் அவர் மீது இறங்கி வந்து, இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அங்கே மோசே, எலியா வாயிலாக ஆண்டவருடைய பாடுகளை உறுதிப்படுத்துகின்றார். பாடுகளின் வழியாகத்தான் மக்கள் மீட்பு அடைவார்கள். மெசியா தன்னுடைய பாடுகளின் வழியாகத்தான் மாட்சியை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அழைப்பை அங்கே ஆண்டவருக்கு கொடுக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக துன்பங்களுக்கு, பாடுகளை குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. இவ்வாறு தன்னுடைய தந்தையோடு கொண்டிருந்த அந்த ஆழமான உறவு, அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பணி வாழ்வின் இலக்கினை தெளிவுபடுத்தியது என்று பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வருகின்ற பொழுது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த ஒரு குழப்பம் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது நாம் பல நேரங்களில் பொருளாதார வசதிகளை, செல்வத்தை, பணத்தை தேடி செல்பவர்களாக இருக்கின்றோம். அவற்றை நாம் சேகரித்து கொண்டால் என்னுடைய வாழ்வின் குழப்பம் தீர்ந்துவிடும், நான் நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டமைத்து கொள்ள முடியும் என்கின்ற முடிவிற்கு வந்து விடுகிறோம். அவ்வாறு நாம் பணத்தை, செல்வத்தை, பொருளாதார வசதிகளை தேடினோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் அருமையாக எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம். அவர் கூறுகின்றார், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்களுடைய பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே என்று எண்ணுகின்றார். இந்த குழப்பங்களுக்கு, இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்களிலிருந்து நாம் நிம்மதியை தேடி அலைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். அதே நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். எவ்வாறு ஆபிரகாம் தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது பதிய வைத்தாரோ அதே போல நாமும் கூட நம்முடைய நம்பிக்கைகளை நம்முடைய குழப்பங்களுக்கு மத்தியிலும், நம்முடைய எதிர்கால கேள்விக்குறிக்கு மத்தியிலும் ஆண்டவர் மீது பதிய வைத்தோம் என்று சொன்னால் அதற்கான தெளிவை, நம்முடைய வாழ்வை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான நம்முடைய இலக்கை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். எனவே அப்படிப்பட்ட
ஒரு நம்பிக்கை வாழ்வில் நாம் ஆளப்பட இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். மோசையினுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட குழப்பம் இருந்தது. இஸ்ரேல் மக்களை தன்னால் விடுவிக்க முடியுமா என்கின்ற குழப்பம் இருந்தது. நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த மோசேயை ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே திகையாதே என்று திடப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாக திடப்படுத்தி நம்முடைய வாழ்வின் குழப்பங்களுக்கு தீர்வை கொண்டு வர தயாராக இருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நீதி தலைவர்கள் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே கிதியோன் என்பவரை குறித்து வாசிக்கின்றோம். இஸ்ராயேல் மக்கள் மிதியானியர்களிடத்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வு முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய காட்சி, ஆண்டவருடைய தூதருடைய காட்சி கிதியோனுக்கு கிடைக்கிறது. கிதியோன், அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொன்னால் எதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் என்கின்ற கேள்வியை எழுப்புகிற பொழுது, நீ நம்பிக்கையோடு இரு, நீ தனி ஆளாக இஸ்ரேல் மக்களை மிதியானியர்களின் அடிமை தளையிலிருந்து விடுவிப்பாய் என்று சொன்ன பொழுது, எதிர்காலம் குழப்பமாக இருந்தாலும், அடிமைத்தனத்திலே நாங்கள் இருந்து விடுவோமோ என்கின்ற கலக்கம் இருந்தாலும் அவர் ஆண்டவரை நம்பினார். இஸ்ரேல் மக்களை அடிமை தளையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக ஆண்டவருடைய கரத்திலே செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களை, நாமும் கூட நம்முடைய குழப்பங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது ஆழமாக பதிய வைப்போம். நம்முடைய வாழ்வின் குழப்பங்களை, கலக்கங்களை, கவலைகளை எல்லாம் அவர் அகற்றி நம் வாழ்வுக்கு தேவையான தெளிவை, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியை, நம்பிக்கையை அவர் நமக்கு தந்தருள்வாராக. எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்வில் ஆளப்பட வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம்.
ஒளியும் வழியும் ஆகிய எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் தவக்காலத்தில் இறை மக்கள் அனைவரையும் ஜெபம் தப வாழ்வில் வழிநடத்தி செல்ல தேவையான ஆற்றலை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக்கி அளிப்பேன் என்ற எம் இறைவா, தங்குவதற்கு கூட போதிய இடவசதி இல்லாத எம் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, ஆபிரகாம் உன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையைப் போலவே வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பங்களை நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் துன்பங்களை இன்பங்களாக மாற்றும் வல்லமை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரே எம் இறைவா, இவ்வருட முழு ஆண்டு தேர்வில் எம் பங்கு பள்ளி குழந்தைகள் அனைவரும் சிறப்பான விதத்தில் பங்கேற்க உரிய பயிற்சியை மேற்கொள்ள தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவான். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்துமாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். என் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை இரவு நாம் தவக்கால திருப்பயணம் மேற்கொள்ளுகின்றோம். மதுரை, கொடைக்கானல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நம்முடைய பங்கிலிருந்து தவக்கால திருப்பயணமாக சென்று இறை ஆசீர் பெற இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு நம்முடைய பயணம் தொடங்கும். அதை குறித்த கூடுதல் விவரங்கள் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு மக்களை, நாம் எதிர்பார்த்த அளவு தவக்கால திருப்பயணத்திற்கு இன்னும் மக்கள் வந்து சேரவில்லை. 30 பேர் கூட இன்னும் கொடுக்கலை. ஆண்டவர் ஒரு ஓமையில் சொல்லுவார்ல, திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றவர்களோ பலர், அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் கண்களில் பார்க்கின்ற அனைவரையும் அந்த விருந்திற்கு அழைத்து வாருங்கள் அப்படி சொல்லுவார். அதே போல் நம்முடைய இந்த தவக்கால விருந்திற்கு, தவக்கால ஆசிருக்கு இன்னும் பலரும் செவி கொடுக்காத காரணத்தினால், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் எங்கேயாவது இருந்தாங்க, அவங்களும் வர்றாங்க, ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களையும் நீங்கள் அழைத்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 50 சீட்டு இருக்குது, இன்னும் ஒரு 10-15 பேர் தேவைப்படுகிறார்கள். எனவே நீங்கள் யாராவது விரும்பினார்கள், உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அழைத்து வருமாறு, அந்த 15 சீட்டுக்குள்ளே அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, வருகின்ற நேற்றைய தினத்தில் நம்முடைய மறைமாவட்ட அளவிலே பங்கு மெய்ப்பு பணி பேரவை, மறைமாவட்ட மெய்ப்பு பணி பேரவை கூட்டமானது நடைபெற்றது. நம்முடைய பங்கிலிருந்தும் அதிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே பங்கு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிதனையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை கணக்கெடுக்கக்கூடிய அந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. இணையூர்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்திலே அல்லது வருகின்ற நாட்களிலே நம்முடைய பங்கிலும் நம்முடைய ஊரிலும் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். அன்பு மக்கள், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வீட்டிற்கே 20 to 30 நிமிடங்கள் செலவாகின்றன. எனவே பொறுமை காத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதால் நமக்கு எந்தவித சிக்கலும் வந்துவிடப் போவதில்லை. ஒரு தெரிந்து கொள்வதற்காகத்தான் மக்களிடத்திலே அது ஒரு சமூக பொருளாதார கணக்கெடுப்பாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த கேள்விகள் இருக்கும். எனவே பார்த்து பயந்து விட வேண்டாம், வேறு யார்ட்டையும் சொல்லிடுவாங்களோ என்கின்ற அந்த ஒரு பயமும் வேண்டாம். கேட்கக்கூடிய தரவுகள் அனைத்துமே பாதுகாப்பாக வைக்கப்படும், ரகசியம் காக்கப்படும். எனவே தைரியமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு அன்பு மக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தே மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே
உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர்தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்கால திருப்பயணத்தை முன்னிட்டு அன்று மாலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இணையூர்களில் திருப்பலி நடைபெறாது, பங்கு ஆலயத்தில் மட்டும் 5:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி மட்டும் நடைபெறும். நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.